கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதியும் தீர்க்க தரிசனமும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையும் நாம் ஆராதித்து தேவனை புகழ்ந்து பாடி ஸ்தோத்தரித்து அவர் நம்மை துதியை சொல்லி வரும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்து அவருடைய கரத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது சிறு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் பாடலை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை குறித்து சாட்சி கொடுத்த தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் உமது விருப்பத்தை செய்து உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவியினாலும் நிரப்பி இந்த நிகழ்ச்சியை வல்லமையாய் நடத்தி கொடுக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே என்ற பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேரே அகமகிழே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. நற்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. நற்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே.
நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடுத்த பாடல், சோதரம் 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 ஆண்டவரே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே என்ற பாடலை பாடுவோம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஜீவன் போன்றது. அந்த ஜீவன் இல்லைன்னா அந்த சரீரத்துல ஒண்ணுமே இல்லை. அது போலதான் ஜெப வாழ்க்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஒரு காரியத்தை குறித்து நல்ல ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நாமமுடையவர் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய வார்த்தையை அவர் கேட்கிறார் இல்லையா? அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஆண்டவரோட பேசுகிற ஒரு காரியம் அது. எனவே இந்த ஜெபத்தை குறித்த இந்த பாடலை நாம் கருத்தாய் பாடுவோம். ஸ்தோத்திரம். ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுக விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும் துதி ஸ்தோத்திரம். ஜெபம் வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே, விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. அடுத்த பாடல், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. அடுத்த பாடலாக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடுவோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே
இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே, சத்துரு கோட்டைகளை தகர்த் தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே, சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே, தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனையை ஏற்று அங்கீகரித்தருளும் தகப்பனே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, எங்களை இம்மட்டுமாக நினைத்தவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தை, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டதினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர செய்து உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, விசாரிப்பற்ற சீயோன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதாவது பலவீனப்பட்டு ஆறாத காயங்களோடு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. நம்மளுடைய வலியெல்லாம் கர்த்தர் உணர்கிறார். அதாவது நம்முடைய காயத்திலே ஏற்படுகிற அந்த வலி வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமக்கிறார் என்று வேதத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய அந்த வலி தாங்க முடியாம கூக்குரல் இடும் பொழுது அந்த சத்தம் அவருக்கு கேட்கிறது. அவருடைய சமூகத்தில் போய் அந்த சத்தம் நம்ம வலிச்சு அப்பா ஆண்டவரே அப்படின்னு கத்துறோம் இல்லையா, அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே போய் எட்டிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாளும் அதாவது புது புது விதமான வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது இந்த பூமியிலே. நம்ம அதாவது ஒரு புது பேரை கேட்ட உடனே நமக்கு பயம் வருது. அஃப்கோர்ஸ்
ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீவர்ன்றது கூட ஆரம்பத்துல ஒரு புது வியாதியா தான் இருந்தது. அத கேட்கும்போது அப்பயும் பயந்து இருப்பாங்க. இப்பயும் வந்து கொரோனான்னு சொன்ன உடனே ஒரு பயம் வருது. இல்லையா? புதுவிதமான அ வியாதியின் பெயர்களை சொல்லும்பொழுது ஒரு பயம், கலக்கம். ஐயோ! எனக்கு என்ன நடக்குமோ? என்ன ஆயிடுமோ? அ என்னை யார் பார்த்துக்குவாங்க? என் குடும்பத்த யார் பார்த்துக்குவாங்க? நான் இல்லன்னா என் குடும்பம் என்ன ஆகும்ன்னு சொல்லி பயந்து கலங்குகிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்றாரு, "எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதை குறித்தும் நீங்கள் கலங்கவோ, திகைக்கவோ வேண்டாம்" என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. விசேஷமாக குணமாக்கும் கர்த்தர் என்ற நாமம் உடையவர் நம்மை எல்லா விதமான பலவீனத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், காயங்களிலிருந்தும் குணமாக்கி நம்மை காயம் கட்டுகிறவராக அவர் நமக்கு வருகிறார். பாருங்க, இந்த எண்ணிக்கைக்கு அதிகமான வியாதிகள், புது புது வியாதிகள் பரவி வரும்பொழுது, இந்த வாழ்க்கை முறைமையே நம்ம எப்படி ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. என்ன சாப்பிடுறது? தண்ணி குடிக்கிறது கூட ஒரு அளவு சொல்லிட்டாங்க. இவ்ளோ அளவு கண்டிப்பா குடிக்கணும். இவ்ளோ குடிக்கலன்னா, தண்ணி குடிக்கலன்னா பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. ரைஸ் சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இல்லையா? சிலருக்கெல்லாம் அதிகமான புரோட்டீன் எடுத்துக்க கூடாது. அதிகமா ஃபைபர் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி உணவு முறையிலேயே நெறைய மாற்றங்கள் பிரியமானவர்களே. ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி சரீரத்தை குறித்து கவலைப்பட்டு, கவலைப்பட்டு மனுஷன் கவலைப்படுறதுனால என்ன நடக்கும்னா, நம்முடைய அந்த பெலன் ஒடுங்கி போனது போல ஒரு சோர்வு உண்டாகி சரீரம் முழுவதுமாக பாடுகளை சுமப்பது போல தோன்றும் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, அவரை துதித்து பாடும் பொழுது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்ம துதிச்சு பாடுறதே எதுக்காகனா, நமக்கு விரோதமாய் சத்துரு வைக்கிற சதி மோசங்களை முறியடிக்கவும், அவன் என்னென்ன திட்டம் வச்சிருக்கானோ எல்லாவற்றையும் கர்த்தர் தரைமட்டமாக்கி போடுவார். அந்த துதிக்கு வந்து அவ்வளோ வல்லமை இருக்கு பிரியமானவர்களே. நீங்களும் கூட அனுதினமும் தேவ சமூகத்திலே அமர்ந்து நல்ல ஒரு மணி நேரம் துதிச்சு பாடுங்க. அந்த துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க உடனே அது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக அதற்கு அதிகமான பலன் உண்டு. அதற்கு நான் சாட்சி பிரியமானவர்களே. எதையும் நான் கதை சொல்ற மாதிரி சொல்லல. கர்த்தர் முன்னால சொல்றேன். அது நிச்சயமா அனுபவிச்சு கர்த்தரை முன்வைத்து அது சாட்சியா தான் நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கை பாதையில பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து காலையில 3:30 மணிக்கு எந்திரிப்பேன். 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் உட்கார்ந்தா முதுகு வலிக்கும்னு சொல்லி நடந்துகிட்டே பாடுவேன். திருப்பியும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாடுவேன். அப்ப கால் வலிக்குதுன்னு சொல்லி, முடியலையே ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி காலை நீட்டி அப்படி உட்காந்துட்டு பாடும்போது கூட, நான் பாடுற சத்தம் என் பையன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அப்படியே வந்துருவான் என்ன தேடிட்டு. அதாவது என்ன சொல்றது, பக்கத்துல படுத்துட்டு இருந்த அம்மாவை காணுமேன்னு சொல்லி என்னை தேடி வந்து, நான் அந்த காலை நீட்டி உட்காந்துருக்கேன் இல்லையா, என் கால் மேல ஏறி படுத்துக்கிட்டு என் பாட்டை கேட்டுக்கிட்டே என் புள்ள வந்து என் கூட இருப்பான் பிரியமானவர்களே. இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னோட வந்து அந்த என்ன சொல்றது, அந்த வாழ்க்கை பாதை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து நம் ஜெபத்தை கேட்கிறார். நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் அவர் செவி சாய்க்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இங்க கூட பாருங்களேன், என்ன அதாவது அந்த உணவு பழக்கம் எல்லாமே மாறினாலும், இதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த உணவு மேல கை வச்சு ஜெபிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நாம் சாப்பிட வேண்டும். எல்லா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட கர்த்தர் இருக்காருன்றதுனால எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம் பிரியமானவர்களே. இந்த மாதிரி நீங்க துதிச்சு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள நல்ல அபிஷேகம் நல்ல ஊற்றப்படும். அப்படியே ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ளாக வந்துவிடும். அந்நிய பாஷையின் வரத்தை தருவார். அநேக வரங்கள் உண்டு பிரியமானவர்களே. குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசன வரம் என்று பல வரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர சித்தமா இருக்கிறார். இந்த நாளிலும் எரேமியா 30 அதிகாரம் 17 வசனத்திலே இந்த வசனம் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு இன்று
பேசியிருக்கிறார். யார் யாரெல்லாம் ஹalleluya, அதாவது புண் ஆறாததாயும் காயம் கொடிதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படிக்கு ஔஷதமும் இல்லை, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நம்ம சரீரத்துல இருக்கிற நம்ம உடல் நிலைமை நமக்கு தான் தெரியும். நம்ம மனநிலை, நம்மளுடைய பொருளாதாரம், சிலருக்கெல்லாம் மருந்து வாங்க கூட முடியாம ஹalleluya இந்த இப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும்னு டாக்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த உணவை வாங்கி சாப்பிட கூட முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அது கொஞ்சமா அந்த 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 கொஞ்சம் பலனோட வாழ்ந்து கடைசியில மரித்து போகிறார்கள். பெரியமானவர்களே, மருந்து மாத்திரை சாப்பிட முடியாம மரித்து போறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்திலே நாம் சாட்சியாய் நிற்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஒரு நாள் மறந்து போக கூடாது. அவரை நல்லா துதிச்சு ஆராதிச்சு நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, நல்லா துதிச்சு பாடுங்க, அந்த இடத்துல அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு அறிந்தவராய் இருக்கிறார். விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நமக்கு நம்மளுடைய வலி வேதனையை மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாம தனியா உட்காந்து அழுது சிலர் வந்து பயத்திலேயே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடுறவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, பயம் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு கலக்கம், மரண பயம் வரும் பாருங்க. அது ரொம்ப கொடுமையானது. அதுக்கு ஒரு தடவை மறிச்சிடலாம், ஆனா நீ செத்துருவ செத்துருவ செத்துருவேன்னு சாத்தான் சொல்ற அந்த சத்தம் இருக்கு பாருங்க, அது மிகவும் கொடியது. அந்த சத்தம் யாருக்கு வரும்னா, பயப்படுறவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். நல்லா துதிச்சு நீங்க ஆராதிச்சு பாடும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு வராது. வேதம் வாசிக்கிறவர்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வராது. பிரியமானவர்களே, நல்லா ஜெபிக்கிற தாளந்து உள்ளவர்களா இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி நல்ல விண்ணப்பம் பண்றவங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு வராது. பாருங்க, உங்க நோய் காயம் எல்லாம் அதனால ஏற்படுகிற வலி எவ்வளவு இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான துக்ககரமான வருத்தம் தரக்கூடிய நிலையில வியாதி இருந்தாலும், கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் தருவார். அவர் ஒருவரால மட்டும்தான் காயத்தை ஆற்ற முடியும். அவர் மட்டும்தான் தேவன். ஏன்னா அவர் நமக்காக பாடுகளை சுமந்திருக்கிறார், காயங்களை ஏற்றிருக்கிறார். அதனால அவருக்கு நல்லா தெரியும் எவ்வளவு வலிக்கும், அது எவ்வளவு துக்கமானது. அவர் கூட சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவரை சாட்டையால் அடிச்சு எப்படிலாம் துன்புறுத்தினாங்க. சுமக்க கூடாத பாரமான சிலுவையில தோளிலே சுமக்க வைத்து அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் பெரியமானவர்களே. ஆனா அவரை என்ன செஞ்சாரு, எதையுமே அவரை என்னால முடியலன்னு சொல்லவே இல்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நமக்காக எந்த பாவமும் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாடுகளை சுமந்து நம் துக்கங்களை எல்லாம் சுமந்தார். நமக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அதனால காயத்தின் வலி என்னன்னு அவருக்கு கட்டாயம் தெரியும். அவர் சத்தம் கூட போட முடியாத அளவுக்கு அவ்வளவு துக்கத்தை அனுபவித்தார். அப்படிப்பட்ட தேவன் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மீண்டும் ஒரு விசையாக அதை வாசித்து விட்டு ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர்கள் உன்னை, எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இவனை விசாரிக்க யாருமே இல்லை, இவனை யாருமே கண்டுக்க கூடாது, இவனுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி விசாரிப்பற்ற நிலையில, தனித்து விடப்பட்ட நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டதினால், யாரெல்லாம் உங்களுக்கு இந்த வியாதி பலவீனம் இந்த நோயின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்பெஷலா உங்களோட தான் பேசுறாரு, உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு, உங்களை குணமாக்குவேன்னு சொல்றாரு. பாருங்க, இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர செய்து உன் காயங்களை ஆற்றுவேன்.
என்ன விதமான காயமா இருந்தாலும், மன வலியோ, இருதயத்துல வலியோ, சிந்தையில வலியோ, சரீரத்துல வலியோ, என்ன விதமான வலியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்குவார். நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்ட மனுஷையாய் நீங்கள் இருப்பீர்களானால், தள்ளப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், குடும்பத்துக்குள்ளேயே இருப்பீங்க, ஆனா ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவலைப்படாதீர்கள். அன்பு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒதுக்கப்பட்டா நீங்க நிச்சயமா கர்த்தராலே நீங்கள் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்க காயம் எவ்வளவு கொடியதா இருந்தாலும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எவ்வளவு கொடிதான காயமா இருந்தாலும் குணமாக்க நம் தேவனாலே ஆகும், ஆகும், ஆகும். கர்த்தாவே, நீர் காயங்களை ஆற்றுகிறவராய் ஒவ்வொருவர் மத்தியில உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காயங்களை ஆற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. வயிறு புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு, ஹalleluya, சரீரத்துல எந்த இடத்துல கால்ல புண்ணு இருக்கும், சிலருக்கு கைகள்ல புண்ணு இருக்கும், ஹalleluya, எந்தெந்த பகுதி தலையில புண்ணு இருக்கும். ஆமென் ஆண்டவரே, எப்படிப்பட்ட காயத்தை மாற்ற உம்மாலே ஆகும், ஆகும், ஆகும் ஆண்டவரே. நீர் குணமாக்க வல்லவர் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொருவருடைய காயங்களையும் கர்த்தர் கட்டாயமாக ஆற்றி அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ண போவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஜெபத்தை உம்முடைய வல்லமையான நாமத்துல ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். சந்தோஷமாயிருங்க. God bless you.